அதுக்கு இப்ப சாவமணி குறிச்சாச்சு. வா நான் ஓதக்கூடிய இந்த அமலும் என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஊதுபத்தி வாசமும் உங்களுக்கு நான் காணிக்கையா சமர்ப்பிக்கிறேன். நீங்க அதுல இருந்து வெளியே போனீங்கன்னா தான் என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். మీరు బయట వచ్చేదా మేము సహాయం చేయడానికి చేయొచ్చు. நம்ம சாவுக்கு காரணமானவனே நம்ம இப்போ நெருப்பு வச்சு எரிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். புரியுது? ஆன்மா நிம்மதியாகவும் சாந்தி அடையும். நூற்றி 11 தடவை ஒரு சூறாவை ஓதி இதில் ஊத சொன்னாங்க. சொல்லிட்டு நீ கம்யூனிகேட் பண்ண. మమ్మల్ని కంట్రోల్ చెయ్యి. నీకు దిల్లు ఉంటే దమ్ము ఉంటే నన్ను కంట్రోల్ చెయ్యి. నేను ఒంటరిగా వస్తాను ఇప్పుడు. రా வெக்கமா இல்லை உனக்கு? உன்னெல்லாம் பார்த்து எனக்கு பயம் இல்லடா பாடு. நீ உயிரோடு இருக்கும்போது மட்டும் என் கையில் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, போட்டிருப்பேன். நாங்க இங்க இருந்து போயிட்டா உன்னோட முடிவு நீயே தெரிவியா? మేము ఇక్కడ నుంచి వస్తావా? ఎరీదియా بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم. மீரா பாப்பா அம்மா చూస్తున్నారా దీన్ని? இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் இதை பண்ணும்போது இன்னொரு 3 ஸ்பிரிட் என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்பிட் கூட இருந்த டிஸ்பிரிட்டாக தான் இருக்கும். இந்த பங்களா 2014 இருந்து அபண்டன்டா இருக்கு. ஒரு காலத்துல இங்க ஒரு குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு மீரா. ஆனா திடீர்னு ஒரு நாள் மீராவோட அம்மாவுக்கு ஒரு டிசீஸ் ரொம்பவே பரிதாபமான முறையில் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பங்களாவில் மீராவும் அவங்க அப்பாவும் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய இந்த பங்களாவை பராமரிக்கிறதுக்காக ஒரு 3 பேர் இங்கேயே தங்கி வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் அவளோட அப்பா பிஸ்னஸ் விஷயமா வெளியே போன அந்த நேரத்தில் இந்த பங்களாவில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 பேர் இந்த பங்களாக்குள்ளே வராங்க. அந்த நாள் ஒரு சின்ன பொண்ணோட லைஃப் ஒரு பயங்கரமான கதையாக மாறுச்சு. அந்த பங்களாக்குள்ளே வந்த 4 பேர் மீராவை ரேப் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. அப்போதுலேருந்து இந்த பங்களா கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்கு. லோக்கல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா மீராவோட ஆவி இங்கே தான் இருக்குன்னு. சில வருடங்களுக்கு முன்னாடி ஃபோட்டோஷூட்காக இந்த இடத்துக்கு வந்த ஒரு க்ரூ எதர்ச்சியா இந்த பங்களால ஒரு பிளாக் ஷேடோவை கேப்சர் பண்ணியிருக்காங்க. చాలా చిన్న పాపనే 2014లో ఇట్లానే మన క్రూ ఉంటుంది. 2014లో వచ్చారు షూటింగ్ కి, ఫోటో దిగానికి వచ్చారు. వస్తే అట్లా ఫోటో తీసిరు ఎంట్రన్స్ దగ్గర. చిన్న పాప ఫోటో పడింది. ஃபோட்டோவில் கேப்சர் அయింది. இதே மாதிரியான இன்சிடென்ட் நாங்கள் பகல் நேரத்தில் வந்தப்ப எங்களுக்கும் நடந்துச்சு. இப்போ யாரும் இங்க வரமாட்டாங்க, யாரும் இங்க தங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பங்களா இங்க வந்த எல்லாருக்கும் அந்த அளவுக்கு பயத்தை காமிச்சிருக்கு. இன்னைக்கு நைட் நாங்க இந்த பங்களாக்குள்ள போக போறோம். உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாமா? அந்த மாம் டாக்டர் சொன்னோம் இல்லையா, 2 பேரும் யாரோ ஒருத்தர் நம்ம பக்கத்துல காருக்குள்ள இருக்க குழந்தை அழுகிற சத்தம். உள்ளார போற எனக்கு ரிஸ்க்குன்னு தோணுது. வேணாம், இங்கே ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே பாரு, சத்தம் பாரு. குட்டியாக ஒரு நானும் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படியே மிதக்குதுயா, அங்கே பாரு. ஆமாண்ணா, ஐயோ இப்படி இப்படி யார் வழியும் உட்காந்துருக்கா சத்தியமான பார்த்தேன். இங்க பாருங்க. Oh my God.
ஐயோ விளையாடுதியா? ஐயோ ஹாய் மீரா பாப்பா, ஆடலாட்டாமா? அப்படின்னா விளையாடலாமான்னு கேட்குறேன். குழந்தைய தூக்கிட்டு போகுதியா? மீராவும் மீரா அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. நம்ம நினைச்சது கரெக்டாக பிடிச்சி 2 பேரும் நம்ம பார்த்துறோம். எதிர்பார்க்கவே இல்லையா நம்ம? முதல்ல என்ன பண்ணணும்னா இதுக்கு கட்டு போடணும். இதுக்கு கட்டு போட்டால் தான் மீராவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணவும் முடியும், மீரா கிட்ட பேசவும் முடியும், நமக்கும் அதுதான் பாதுகாப்பு. பாப்பா நாலு உயிரை காப்பாற்ற ஒரு உயிரை டிஸ்டர்ப் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஐயோ ஐயோ ஐயோ, இதுதான் சொன்னேன். வாங்கடே அப்பா, டே வாங்கடே. ஓடிப்போ அடங்கோ நீ சொன்னதெல்லாம் புரியுதியா? நீ பேசலாம் சொன்னதுனால இவ்வளவு ஆக்கோஷமாட்டா கொண்டு இந்த மாதிரி ஒரு கிளியர் பிளானோட நாங்கள் 4 பேரும் உள்ளே போக போகிறோம். ஃபயாஸ் இமாம் கிட்ட கால் பண்ணி பேசிட்டாரு. அவர் சில வழிமுறைகள் சொல்லியிருக்காரு, எப்படி ஒரு துஷ்ட சக்தியை, ஒரு கெட்ட ஆத்மாவை குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு கட்டு போட்டு வைக்க முடியும்னு. ஸோ அதை முயற்சி பண்ண போகிறோம். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுதுன்னு எங்களுக்கே தெரியல, நோ ஐடியா. அதுக்கு சரியான நேரம், சூழ்நிலை எல்லாம் அமைஞ்சாதான் அது நடக்கும்னு அவர் சொன்னார். பட் முயற்சி பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. எல்லாம் ஓகே தான். நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா? கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். பட் அவர் பயந்த ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இன்றைக்கி இப்போ முழு அமாவாசை, மானத்தை காட்டு, நிலாவே கிடையாது இன்றைக்கி. இந்த நாளில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய ரிஸ்க். அதையும் சேர்த்து தான் சொன்னார். ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம், அஃபெக்ட் கூட ஆகலாம். கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம். எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த ஒரு பயம்தான் எனக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம ரிலீஃப் கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்றைக்கி நாங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறோம். எங்கள் 4 பேர்த்துக்கும் என்ன வேணாலும் ஆகலாம், பார்க்கலாம். இந்த குடும்பத்தோட மரணம் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாதிச்சிருக்கு. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, பரிதாபப்பட்டிருக்காங்க. ஆனால் இறந்தும் அவங்க ஆத்மா இவ்வளோ ஒரு பாவ நிலையில் இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒருவேளை இந்த ஆத்மாக்களை கட்டுப்பாட்டில் வச்சிட்ருக்கிறது அவங்க மரணத்துக்கு காரணமானவங்களாக இருப்பாங்களான்னு. அதாவது அவங்கள ரேப் பண்ணி கொன்னவங்கள யாரோ ஒருத்தன். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் பகல் நேரத்தில் விசாரித்தப்பவே சில பேர் அதை சொன்னாங்க, சில பேர் அதை பேசி மழுப்பிட்டாங்க, சரியாக சொல்லலை. அவங்க ரிலேட்டிவில் ஒருத்தர் அந்த 4 பேரில் 2 பேரை கொண்டு தான் சொல்கிறாங்க. அந்த ஆத்மாக்கள் கூட இவங்களை கட்டுப்படுத்தி வச்சிட்ருக்கலாம். வி டோன்ட் நோ, பாசிபிள்ஸ், சான்சஸ் ஆர் ஹை. உள்ளார போனால் தெரிஞ்சிடும் சார். இது நாங்கள் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து மன தைரியத்தோடு தான் பண்ண போகிறோம். ஏன்னா கொஞ்சம் நம்ம லூஸ் விட்டாலும் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமான பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். பட் இனிமே மனசில் கடவுளை வேண்டிக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் தான் அங்கே இருக்க அந்த நெகட்டிவ் நாயை அடித்து துரத்த முடியும். ஓகேவா? லெட்ஸ் கோ. ரவுண்ட் 2 ஸ்டார்ட். அங்கே போகிறாங்க. இதான் நான் சொன்னேன். அப்புறம் பாரு, நான் இதை போதும். இப்போ தெரியுது தெரியுதாண்ணா? குட்டி ஏதோ ஒரு ஊரும் நல்லா நின்றுட்டு மாதிரி இருக்குது. ஐயோ, அப்படியே மிதக்குதுயா, அங்கே பாரு. ஆமாண்ணா. ஐயோ, வித்தியாசமாக இருக்குது உருவம். அது எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது பாரு. கைஸ், அந்த கெட்ட ஆத்மா இப்போ நம்ம மேலே இன்னும் கோபமாக இருக்கும். நம்மளை உள்ளே கூட வரவிடாது. ஃபயாஸ், மந்திரத்தை ஓதிட்டே வா. எப்படியாவது நம்ம மேலே போகணும். நம்ம ஃபஸ்ட் டைம் வரும்போது நம்மளை தடுத்துச்சு மேலே வரவிடாமல். இப்போ கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ரீமாக தடுக்கும். லாஸ்ட் டைம் நம்மளை அடித்து திறந்துச்சு. ஓகேவா? ரெடியாக இருந்துக்கோங்க. தனியாக யாரும் போயிடாதீங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் நான் சொன்னல நிறுத்தாத சொல்லிட்டேவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தக்குது சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல் மன் தல்லதி யஷ்ஃபஹு இன்தஹு இல்லா பிஇத்னிஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العليم. இங்கே பாரு சரத்து, இங்கேயும் வந்திருக்கு. இதை நம்ம கவனிக்கவே இல்லை. ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி பயம் காட்டும், 4வது வாட்டி அடங்கி தான் ஆகணும். போகலாமா? தைரியமா போகலாம், ஆனால் ஜாக்கிரதையாக தான் போகணும். நான் போகுவா முன்னாடி நீ போறியா? நீயே போ. எல்லா பக்கமும் சத்தம் கேட்குது. மேலே போனால் அதை பார்க்கலாம். சுற்றி இங்கே தான் வருது. ஜகன், அந்த பாக்ஸ் கொடு. அந்த பொம்மை எங்கே போயிருக்கோம்? நம்ம வரும்போது கீழே வந்து இருந்துச்சு. காணுங்க பொம்மை இப்போ ஸ்டெப்ஸில். அந்த பொம்மை எங்கே இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொம்மை அதுவாகவே இங்கே வரும். கைஸ், இப்போ ஃபயர்ஸ் ஒரு சின்ன ரிச்சுவல் பண்ணி அந்த கெட்ட ஆத்மாவுக்கு ஒரு மந்திர கட்டை போடப்படுது. அதுக்கப்புறம் தான் நம்ம கம்யூனிகேட்டே பண்ண முடியும். ஏன்னா கண்டிப்பாக அந்த ஆத்மா நம்மளை தடுக்கும். இங்கே இருக்க மீரா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் பேச விடாது. நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது எங்களை நெருங்கவே விடல, அட்டாக்கே பண்ணிருச்சாங்க கழுத்தை பிடிச்சி. இப்போ அதை விட எக்ஸ்ட்ரீமாக என்ன வேணால் நடக்கலாம். இந்த பாதுகாப்பு நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான். சிரிக்குது அது. என்னாச்சு? சதை பேந்துருச்சு. தொடாதீங்க. இதை காட்டு. என் கை சதையை பேந்துருச்சு. அது இது பட்டு தஸ்பி மணியை கொடு. మీరా పాపా అమ్మా భయపడొద్దు, మేము ఉంటాము, మీకేం అవదు. నమ్మకం చేయండి.
trust us, please. Definitely we will help you. We are here to help you. மீரா, நீங்கள் ஒரு நல்ல ஆன்மா தானே? நல்ல ஆன்மாவாக இருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்களும் உங்கள் அம்மாவும் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்தீங்கன்னா நான் இப்போ பேசுகிறது, நான் இப்போ பண்ணக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு வாசம் மிகுந்த ஒரு ஊதுபத்தி. நல்ல ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த ஊதுபத்தியோட ஸ்மெல் வந்து பிடிக்கும், கெட்ட ஆன்மாக்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் உதவி செய்ய தான் வந்திருக்கோங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய ஆதாரம் தான். அதை வெளிப்படையாக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் செய்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் இங்கே இருக்காதீங்க. உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது, நாங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறோம், அது உண்மையாக இல்லையாங்கிறத இப்போ நீங்கள் தான் எங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்வோம். உங்களுடைய சாவுக்கு காரணமான அந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இப்போது உங்களை இங்கே வந்து தொந்தரவு பண்ணிட்டுருக்காங்களா? அப்படி தொந்தரவு பண்ணிட்டுருக்காங்கன்னா ஏதாவது ஒரு சத்தத்து மூலிமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. మీరు చచ్చిపోయినది కారణం వాళ్ళదా? మీరు ఇక్కడ మిమ్మల్ని ఇక్కడ కంట్రోల్ చేస్తున్నారా? అది నిజం అంటే ఏమైనా మాకు సిమ్టమ్స్ ఇవ్వండి ఇప్పుడు. ఓకే மீரா, நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு மிகப்பெரிய நன்றி. இப்போ உங்களுக்கு உதவி பண்ண தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். మీకు సహాయం చేయాలనే మేము ఇప్పుడు మళ్ళీ వచ్చింది ఇక్కడ. நான் ஓதக்கூடிய இந்த அமலும் என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஊதுபத்தி வாசமும் உங்களுக்கு வந்து நான் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு மீரா, நீங்களும் உங்கள் அம்மாவும் இந்த பில்டிங்லேருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி இருங்க. கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கனாலே போதும். உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு நாங்கள் முடிவு கட்டுறோம். இங்கே நீங்கள் அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம். இதுக்கு நீங்கள் சம்மதம்னா எங்கள் முன்னாடி வாங்க. நீங்கள் அந்த பொம்மைக்குள்ளார தானே வாழ்கிறீங்க மீரா? మీరు దీనికి సమ్మతించే ఇప్పుడు మా ముందుకు రండి. மீரா, நீங்கள் அந்த பொம்மையோட உடம்புல இருந்து வெளியே போங்க கொஞ்ச நேரத்துக்கு. మీరా ఆ బొమ్మ లోపల ఉంచి కొంచెంసేపుకి బయట రండి. நீங்கள் அதுலேருந்து வெளியே போனீங்கன்னா தான் என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். మీరు బయట వచ్చేదా మేము సహాయం చేయడానికి చేయొచ్చు. ప్లీజ్ బయటికి వచ్చేయండి. இந்த உடம்பை விட்டு வெளியே போயிருங்க மீரா. Oh my God. சார், அந்த பொம்மை ஏதாவது அசைவு இருக்கான்னு பாரு. இல்லை, அந்த பொம்மையை தூக்கி பாரு. இங்க காட்டு. நமக்கு கொஞ்ச நேரம் தான் டைமு, அதுக்குள்ளே இதை முடிச்சாகணும். இன்னும் சொல்லணும்னா இந்த ஊதுபத்தி அணையிற வரைக்கும் தான். ஓகேவா? இப்போதைக்கு மீராவும் சரி இவங்க அம்மாவும் சரி நம்ம பேச்சை மதித்து நம்மளை நம்பி கொஞ்ச நேரம் வெளியே போயிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி பண்ணால் அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அமாவாசை இரவு. ஓகேவா? சரத்து, அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ரிச்சுவலில் இந்த பொம்மைக்குள்ளார இவங்களை துரத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த ஆண் ஆத்மாவை இதுக்குள்ளார வர வைக்கணும். இதுக்குள்ளார வர வச்சு இந்த பொம்மையோடு சேர்த்து அதை டெமாலிஷ் பண்ணிட்டோன்னா மீராவும் அவங்க அம்மாவும் நிம்மதியாக அங்கே இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தையோட ஆத்மாவுக்கு ஒரு மீடியம் வேணும்ல. மேபி இந்த மீராவோட பொம்மையாக கூட இது இருக்கலாம் இல்லையா?
அதனால தானே அந்த ஆத்மா இது கூட கனெக்டாக இருக்குது. ஏன்னா சில பவர்ஃபுல் ஆத்மாவுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கூட கனெக்ட் இருக்கும். இப்போது நானே கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் ஃப்ரெண்டோட தாத்தா இறந்து போயிட்டார். எப்போவுமே ஒரு பழைய பாட்டு டேப் ரிகார்டில் போட்டு கேட்டுகிட்டே இருப்பார். ஆனால் அந்த டேப் ரிகார்டரே இப்போ ஹாண்டட் ஆயிடுச்சு. குறிப்பிட்ட டைமில் அதுவே ப்ளே ஆகுறது, அதுவே ஆஃப் ஆகுறது, வித்தியாசமான ஸ்கேரியான சத்தங்கள்லாம் அந்த டேப் ரிகார்ட்லேருந்து அப்பப்போ வருமா. அதாவது இறந்து போன அந்த தாத்தா அந்த டேப் ரிகார்டர் வழியாக கம்யூனிகேட் பண்ணுறதா அவங்க நம்புறாங்க. என்கிட்ட சொன்னாங்க இதை பற்றி. பெங்களூரில் ஒரு மியூசியமே இருக்குது, இந்த மாதிரி ஹாண்டட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவர் வச்சுட்ருப்பாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு மெயில் கூட பண்ணியிருக்காரு. அங்கே டேப் ரிகார்டரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஆத்மாக்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கூட பயங்கரமான கனெக்ட் இருக்கும். அதனால தான் இந்த பொருளை தேர்ந்தெடுத்து மீரா இதுக்குள்ளே இருக்குது. மீரா யூஸ் பண்ண பொம்மையாக இருக்கலாம். பட் இப்போ நமக்கு அவங்களுக்கு தேவை விடுதலை கொடுக்கறது தானே. இப்போ இந்த பொம்மை எதுவும் பண்ண வேணான்றியா? அப்போ இல்லை வேறு எதனா வழி இருக்குது அழிக்கிறதுக்கு? இதனால் மீராவுக்கு பாதிப்புனா நம்மளுக்கும் சரி மீராவுக்கும் சரி கண்ணுக்கு முன்னாடி ஒரு உருவம் எரிஞ்சு போனால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம், சந்திரமுகி படம் பார்த்துருக்கியா? அதை கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி, பேட்டைய ராஜா மாதிரி ஒரு பொம்மையை தான் வந்து எரிப்பாங்க. ஆனால் அந்த சந்திரமுகி வெளியே போயிடும். ஏன்னா அந்த ஆன்மாக்கள் அப்போ தான் நம்பும். இப்போ இவங்க வந்து ஒரு நல்ல ஆன்மா தான். இவங்க வந்து கண்ணுக்கு நேராக தன்னை இவ்வளோ நாளாக அடைச்சி வச்சுருந்தா, தன்னை சித்திரவதை பண்ண அந்த ஒரு தவங்க சாவுக்கு காரணமானவனே வந்து நம்ம இப்போ நெருப்பு வச்சு எரிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். புரியுது. ஆன்மா வந்து நிம்மதி அடையும், சாந்தி அடையும். ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமேயும் ஆத்மாக்கள் வாழும். ஆமாம், அதுக்கு தேவை ஒரு மீடியம் தான். ஆமாம். சரி, ஓகே, டன். இப்போ இது வந்து நம்ம எங்கே பண்ணால் கரெக்டாக இருக்கும்? அந்த இடம் நமக்கு என்னை அட்டாக் பண்ணுச்சுல்ல, ஆமாம், அந்த இடத்துல பண்ணலாம். அங்கே தான் அதோட ப்ரெசன்ஸ் அதிகமாக ஃபீல் ஆகுது. அதாவது அந்த கெட்ட ஆத்மாவோட ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நம்ம அங்கே உள்ளே போனாலே அதுவே நம்மளை பின்தொடரும். கண்டிப்பாக தூக்கிட்டு வா, புருஷோ கொடுக்கணும், நான் தூக்கிட்டு வரேன். அந்த பொம்மை இதில் உட்காராது. கைஸ், ஃபயர்ஸ் இப்போ இந்த இடத்துல அந்த ரிச்சுவல் பண்ண போகிறாரு. மீன்வெயில் நான் தனியாக போயிட்டு தண்ணியை வச்சு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த போகிறேன். ஏன்னா இப்போ அம்மாவும் இந்த பொம்மையில் இருந்த மீராவோட ஆத்மாவும் வெளியே தான் இருக்குது. அவங்க நம்ம செய்ய போகிற உதவியை ஏற்றுப்பாங்களான்னு உறுதிப்படுத்தணும். ஸோ தண்ணியை வச்சு நான் அதை பண்ண போகிறேன். நார்மலாக அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், இறந்து போனவங்களுக்கு வந்து தண்ணி வைப்பாங்க. அதே தான் நான் முயற்சி பண்ணுறேன். அண்ட் நான் தனியாகவும் போகிறேன். ஏன்னா இப்போ பயம் இல்லை, கெட்ட ஆத்மா என்ன எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் தனியாக போனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்றதுனால நான் தனியாக போகிறேன். நல்ல ஆன்மாவை மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கொஞ்ச நேரம் தள்ளி இருக்க சொல்லியிருக்கோம். கெட்ட ஆன்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. நான் அதுக்குள்ளே நான் ரிச்சுவல் செட்டப் பண்ணி நான் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே, நான் பண்ணிவிட்டு நான் ஆரம்பிச்சிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அதை முடிச்சுட்டு வந்துடு. நான் இதை ப்ராசஸில் தான் பண்ணிகிட்டு இருப்போம். கரெக்டாக 10 மினிட்ஸில் நான் சரி, ஓகே, நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். ஏன்னா நினச்சி நீங்கள் வரி பண்ணாதீங்க. நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக பண்ணுறீங்க. అమ్మా మీరా పాప, మీరు మమ్మల్ని నమ్ముతారని నేను కన్ఫర్మ్ చేయాలి. నేను మిమ్మల్ని డైరెక్ట్గా చూడాలి. ప్లీజ్ నా ముందుకు రండి. రాలేదంటే కూడా పర్వాలేదు, ఇక్కడ మీకు నేను నీళ్ళు పెడతాను, అది కూడా మీరు వచ్చి తాగొచ్చు. నేను చూసింది మీరేనా? నేను లోపలికి రాబోతాను. నేను రావచ్చా? நான் உள்ளே வரப்போகிறேன். நான் பார்த்தது உங்களை தானா? உங்களை நான் உள்ளே வந்தால் பார்க்க முடியுமா? என் முன்னாடி வரத்துக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அறிகுறியை கொடுங்க, நான் போயிடுறேன். தானே பார்த்தேன், இங்கே போலீஸ் வந்து
அவங்கள வெளிப்படுத்திக்கிங்க இப்படி யோசிக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியல சத்தியமாக. பட் பரவாயில்ல, நம்ம தண்ணி பாட்டில் அங்கே வச்சுருக்கோம். நான் கேமரா இங்கே வச்சுட்டு வேறு இடத்துல போய்ட்டு வெயிட் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் கேமரா இந்த இடத்துல வச்சுருக்கேன். தண்ணி பாட்டில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பார்க்கலாம். வெரி குட். முறை பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு உங்களை தனியாக விட்டுட்டு நான் மேலே போக போகிறேன். கவனமாக பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. பை. अम्मा मीरेना जी, இன்ஸ்ட்ரக்ஷனில் சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன் தூரத்தில். மேலே எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியல. மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நிலைமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது, எந்த குடும்பத்துக்குமே வரக்கூடாது. எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் பர்சனலாக அது நடக்காத வரைக்கும் அது வெறும் செய்தி தான், வெறும் நியூஸ் தான். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பெயினில் இருக்க நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபர் இறந்து போகும்போது தான் அதோட வலி என்னன்னு நிறைய பேருக்கு புரியும். இப்போ யாராக இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போதே அவங்கள கொண்டாடி தீர்த்துருங்க. இறந்து போன அப்புறம் நீங்கள் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. அந்த ஆத்மாவும் அடங்காமல் அடிச்சுட்டே தான் இருக்கும். நீங்களும் அவங்களோட மெமரிஸோடு நினச்சி கஷ்டம் தான் படணும். அதுவும் இந்த மாதிரி துர்மரணம்லாம் யாருக்குமே நடக்கக்கூடாது. அதனால தான் நான் பகலில் வரும்போது இதை பற்றி சொன்னேன். இந்த இடத்துலேருந்து வெளியே போனோம், இங்கே இருக்க ஆத்மாக்கள் கிட்ட கனெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ ஃபார் ஸோ குட். இப்போ வரைக்கும் என் மைண்ட் கிளியராக தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கீழே கேமரா வச்சுட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க நம்மளை நம்புகிறாங்கன்னு நம்ம உறுதிப்படுத்திடலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் மற்றவங்க மாதிரி தான் நம்மளையும் நினச்சிட்டு இருந்தாங்க. இதுதாங்க உலகம். எவனோ ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணியிருப்பான், ஆனால் அந்த நபரால் ஒட்டுமொத்த ஆண் சமூகத்துக்குமே ஒரு கெட்ட பேர் ஆகிடும். ஆண்கள்னாலே இப்படி தான், எல்லோரும் இப்படி தான் இருப்பானுங்க, இப்படி தான் யோசிப்பாங்கன்னு பரவலாக சில பேர் நினச்சிருவாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்க பெண்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்று தான். யாராவது ஒருத்தவங்களை அப்யூஸ் பண்ணாலோ, இல்லை உங்களை பேட் டச் பண்ணாலோ, இல்லை உங்களை ஃபாலோ பண்ணி ஸ்டாக் பண்ணாலோ, ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தா தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். தைரியமாக இருங்க. மற்றவங்ககிட்ட அதை சொல்லாமையோ, அதை மறைச்சோ, இல்லை நீங்களே அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அந்த காலம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளில வாங்க. இந்த சொசைட்டி என்ன நினைக்கணும்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் யோசிக்கவே தேவையில்லை. வெளியே வாங்க. இப்போ வாங்க நம்ம கீழே போகலாம். இங்கே இருந்த பாட்டிலு మీరే ఎత్తుకొని పోయిందా దీని?
Oh my God. ఈ ఫుల్ నీళ్ళు మీకే, మీరు నిండా మీరు తాగొచ్చు. நான் பசங்கிட்ட போகிறேன். நைட் டியூஷன் வர மறந்துட்டேன். बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर्रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़लूबि अलैहिम वलद्दालिन आमीन अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर्रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़लूबि अलैहिम वलद्दालिन आमीन अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर्रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़लूबि अलैहिम वलद्दालिन आमीन. சரத்து, அந்த இமாம் சொன்னபடி 111 தடவை வந்து ஒரு சூறாவை ஓதி இதில் வந்து ஊத சொன்னாங்க. சொல்லிவிட்டு நீ கம்யூனிகேட் பண்ண, ஆனால் அமாவாசை டைமு ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண, முடியலன்னா விட்டு ரிஸ்க் எடுக்காத அப்படின்னாரு. என்னோடய டியூட்டியே இப்போ நான் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ என்னென்னா, இப்போ நம்ம அதை கம்யூனிகேட் பண்ணால் இந்த பொம்மையை நோக்கி நம்ம பேசினோம்னா கண்டிப்பாக அது இங்கே தேடிட்டு வரும். சொல்லப்போனால் அது ஒரு ஆன்மா தான். அந்த ஆன்மாவுடைய ஆன்மா வந்து இப்போ இந்த பொம்மை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அவர் அடிஷ்னலாக ஒன்று சொன்னார். அதை நான் சொல்லும்போது நான் மனசுக்குள்ளார தான் சொல்லுவேன், வெளியே சொல்ல மாட்டேன். அதை நான் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உடம்பே எரியிற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்த நோக்கி வரும். அது இங்கே வரும்போது கம்யூனிகேட் பண்ணுறது நீ பார்த்துக்கோ, நான் பேச மாட்டேன், நீ தான் அந்த நேரத்தில் பார்க்கணும். புரியுதா? 2-3 பேர் ஒன்றா இருங்க, தனியாக போயிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? இப்போதைக்கு நான் பேச மாட்டேன். நீங்கள் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு கேட்கும். முதல்ல நம்ம அதை இங்கே வர வைக்கலாம். அந்த ஆன்மாவுடைய பேர் கூட நமக்கு தெரியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு. கிடைக்கிற சின்ன கேப்பை கூட விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அது இங்கே வரும். பயந்துடாதீங்க. ஓகேவா? நான் ஸ்டாப் பண்ணாலும் பிரச்சனை ஆகிடும். நான் அதை முடிக்கிற வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஓகேவா? இதை நான் மனசுக்குள்ளார தான் சொல்லுவேன். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது நெருப்பு எரிய ஆரம்பிக்கும். உடம்புல தாங்க முடியாமல் அதுவே இங்கே வரும். அந்த நேரத்தில் நீங்கள் பேசிக்கோங்க. ஓகேவா? நீ பண்ணு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரத்து, கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீ என்ன பேசுமோ பேசிலாம், நிப்பாட்டக்கூடாது. నువ్వే దీని లోపల వస్తే నీకు మంచిది. మేము నిన్ను ఆపెడితే నువ్వు చాలా బాధపడి చచ్చిపోతావు. ఆల్రెడీ నువ్వు చచ్చిపోయావు. మళ్ళీ నువ్వే ఇక్కడ వస్తే నీకు మంచిది. రాలేదంటే నీకే ఇబ్బంది. రా, வெக்கமா இல்லை உனக்கு? உன்னெல்லாம் பார்த்து எனக்கு பயம் இல்லடா. பாடு. நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா. ஒரு சின்ன குழந்தைய கற்பழிச்சு கொண்டிருக்கியே, உன் ஆத்மா கூட நிம்மதியாக விட மாட்டோம் நாங்கள். நீ சாகும்போதே தொடுதி பிடிச்சி தான் செத்துருக்கு. அடி வாங்கி, மிதி வாங்கி, உத வாங்கி. உன் ஆத்மாவை அதை விட கொடூரமாக கொள்ளுவோம் நாங்கள். இப்போ நீ எது வேணாலும் பேசலாம் சரத்து. இப்போ அதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? எருமலைக்கு நடுவில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நிற்க முடியாமல் நின்றுட்டு இருக்கு. சும்மா விட மாட்டோம். அந்த அம்மாவையும் குழந்தையும், அந்த அம்மாவும் குழந்தையும் என்னடா பாவம் பண்ணாங்க உனக்கு? நாய லஞ்சா கொடுக்கா. నువ్వు దమ్ముంటే ఇప్పుడు రారా.
మమ్మల్ని కంట్రోల్ చెయ్యి. నీకు దిల్లు ఉంటే దమ్ము ఉంటే నన్ను కంట్రోల్ చెయ్యి. నేను ఒంటరిగా వస్తాను ఇప్పుడు. நீ உயிரோடு இருக்கும் போது மட்டும் என் கையில கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, எடுத்து காக்காக்கா போட்டிருப்பேன். நீ பேயா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லை. நீ ஒரு கேவலமான பிறவி, உன் ஆத்மா அதை விட கேவலமான பிறவி. நரகத்துக்கு போய் வாங்க போற பாரு. நீ உன்னை அழிக்காம இந்த இடத்துல நான் கிளம்ப மாட்டோம். இன்னைக்கு நீ ஒரு வேளை தப்பிச்சாலும் இன்னொரு நாள் வந்து கூண்டோட அழிப்போம் உன்னை. சரத், அதெல்லாம் முடிஞ்சா இப்ப வா. அதை லாக் பண்ணியாச்சு. இப்போ அதாவது இந்த பில்டிங்கை விட்டு எங்கேயும் நவர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக துடிச்சு சாகிற மாதிரி இப்போ இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தை அது பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கும் பாரு. இந்த இடத்துல இருக்க இப்ப எப்படி இருக்கு உனக்கு? குழு குழுன்னு இருக்கா? இனிமேல் ரண வேதனையாக தான் இருக்கும் உனக்கு. உனக்கு இப்ப வர வழி இல்லை. இந்த பில்டிங்கை சுத்தி சுட்டு போட்டாச்சு. உனக்கு நகரவே முடியாது. நாங்க இங்க இருக்கோமா இல்லையோ, அடுத்த 5 நிமிஷத்துல நீயே பஸ்மம் ஆயிடுவ. நீயே உன் முடிவை தேடிட்டீன்னா உனக்கு நல்லது. நான் ஏதாவது பண்ணனா நீ ஜென்மத்துக்கும் எதிர்பார்க்க முடியாத மாதிரி ஒரு சாவு, கொடூரமான சாவு நீ எதிர்பார்ப்ப. நீயே உன் முடிவை தேடிக்கிறியா இல்ல உனக்கு முடிவு நான் கட்டட்டுமா? இங்க பொம்மை இருக்கு, இதுலதான் இப்ப உன் ஆன்மா இருக்கு. உனக்கு நிம்மதி வேணும்னா இந்த பொம்மைக்குள்ள நீ வந்தா மட்டும்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். ఆనా నిమ్మది కావాలంటే, నీకు మోక్షం కావాలంటే ఈ బొమ్మ లోపల రాను, లేకపోతే చాలా బాధపడుతున్నావు నువ్వు. ஆனா இந்த பொம்மைக்குள்ள வந்தாலும் உன்னால நிம்மதியா இருக்க முடியாது, உன் உயிர் போயிடும். இதையும் சொல்லிரு சரத். త్వరగా రా, దీని లోపల వస్తే నీకు మంచిది, లేకపోతే ఇంకో బాధపడబోతున్నావు నువ్వు. త్వరగా రా, ఇప్పుడు రా. నిన్ను వదలము ఇక్కడి నుంచి మేము పోవము. வா. நீயே வந்துட்டீனா உனக்கு சாவு சுமூகமா போகும். உனக்கு நிம்மதி வேணும்னா நீ இங்க தான் வந்தாகணும். இந்த பொம்மைக்குள்ள நீ வந்தாகணும். உன் முடிவை நீயே தேடிக்கணும். இந்த பொம்மையோட உடம்புக்குள்ள அது கனெக்ட் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த பொம்மையும் எரிஞ்சிடும், அதோட சேர்ந்து இதுவும் எரிஞ்சு போயிடும். அதுக்கு இப்ப சாவு மணி குறிச்சாச்சு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஏய் வா வா, வந்துரு வந்துரு. இப்படிடா వచ్చే. ஏய் வந்துரு. நாங்க இங்க நிக்கிறது உனக்கு தொந்தரவா இருக்கா? நாங்க இங்க நிக்கிறது உனக்கு தொந்தரவா இருக்கா? நாங்க இங்க இருந்து போயிட்டா உன்னோட முடிவை நீயே தெரிவியா? మేము ఇక్కడ నుంచి వస్తావా? நாங்க இங்க இருந்து கொஞ்ச நேரம் வெளியே போனா உன் முடிவை நீயே தெரிவியா? మేము ఇక్కడ నుంచి పోతే నువ్వే దీని లోపల వస్తావా? அது சரின்னு சொல்லுது. சரி, நம்ம கொஞ்ச நேரம் அங்க நின்று பார்க்கலாம். ஏன்னா அது இங்கே வந்துச்சுன்னா அது சாவறது நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோவேன், அது எங்க போய் எப்படி தன்னுடைய முடிவை தெரிவிக்கும் நமக்கு தெரியாது. நாங்க 4 பேர் இப்ப இங்க இருக்கிறோம், தனிமையில இருக்கோம். உன்னுடைய முடிவை நீயே தெரிவிக்கோ, அதையாவது நாங்க நிம்மதியா பார்த்துட்டு போறோம். சொல்லு சார். మేము 4 ఇక్కడనే ఉంటాము, నువ్వే దాని లోపల పో, నువ్వే చచ్చిపో. అదే మేము నీకు ఇచ్చిన దండన. நான் ஃபைனலா ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் பண்றது அதுக்கு இன்னும் ட்ரிகர் ஆகும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما بين أيديهم وما خلفهم لا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. எனக்கும் எரியுதியா? الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما
وما في الأرض சொல்லிட்டே மத்தத்தை ஓதிட்டே சாப்பிட்டா வாங்கி ولا الله ولا يفلح وهو الذي يليم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا நிறுத்தாத الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة நிறுத்தாத பயாஸ் நிறுத்தாத وما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وخلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العليم يا الله يا رحمن يا رحيم 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 يا الله يا رحيم يا الله يا رحمن 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 يا رحيم أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم சரத்து போயிடலாம் இங்க இருந்து வேணாவா அவன் சாவறத நிதானமா பார்த்துட்டு போலாம் சரத்து இது ஒரு துராத்மா ஒரு நல்ல விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ వాడు ఇక్కడ నుంచి చచ్చిపోయినాడు మీరు హ్యాపీగా ఇక్కడనే ఉండొచ్చు మీరా పాప అమ్మ చూస్తున్నారా దీన్ని ప్లీజ్ ఇప్పుడు రండి మీరా పాప బాగా చూడండి ఆ దొంగన కొడుకు చచ్చిపోయినాడు ఇక్కడనే మీరు ఉండొచ్చు అట్లీస్ట్ మీ ఆత్మ హ్యాపీగా ఉండాలి చూస్తున్నారా மீரா இதுக்கப்புறம் நீங்க இந்த பில்டிங்ல நிம்மதியா இருக்கலாம் நீங்க விருப்பப்பட்டா இங்க இருக்கலாம் இல்ல வேற எங்க போறதுனாலும் போலாம் சொல்லிடு சரத்து சரத்து இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் இதை பண்ணும்போது இன்னும் ஒரு 3 ஸ்பிரிட் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த கல்பிட் கூட இருந்த அந்த ஸ்பிரிட்டாக தான் இருக்கும் இப்போயும் நம்ம இங்கேருந்து போயிடலாம் ஏன்னா அதால கூட நமக்கு ஏதாவது ஆபத்து வரும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்களுக்கு பிரச்சனை இருக்காது நம்ம பார்த்த வரைக்கும் இவங்களுக்கு தொந்தரவு பண்ற ஒரே ஒரு ஸ்பிரிட் இது மட்டும்தான் மேபி இவன் தான் பாஸா இருக்கும்னு நினைக்கிறேன் அழிஞ்சு போச்சு ஜெகன் சீக்கிரம் வாங்க நிற்காத நான் வந்துடுறேன் இந்த பாரு போக கரும் புகையா இருக்கு ஃபயர் அதிகமாக வருது నేను మళ్ళీ వచ్చి మీకు కొత్తదిగా పెద్ద పెద్ద డాల్స్ తీసేస్తాను మీరు ఆటలాడేదానికి టాయ్స్ మీకు ఏం కావాలో అన్నీ ఇక్కడ వచ్చి ఇస్తాము அது சிரிக்குதுயா இங்கே பாரு சரத்து ஒரு நல்ல ஜீனுக்கு சப்போர்ட்டுக்கு எப்பவுமே 4-5 நல்ல ஜீன் வரும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு கெட்ட ஜீனை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஆதரவாக நிறைய கெட்ட ஜீன்கள் சுற்றிட்டு தான் இருக்குது நமக்கு அது மூலிமா ஆபத்து வரவும் சான்ஸ் இருக்குது நம்ம வந்த வேலை முடிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம் மீராவும் அவங்க அம்மாவும் இப்போ சேஃபாக தான் இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அதுதான் நமக்கு நல்லது கெட்ட ஆத்மாக்களால் நமக்கு பாதிப்பு இருக்குது சரிவா சிரிச்சா சந்தோஷம் தானே வா நம்ம வரும்போது இங்கே அழுது தானே இருந்துச்சு మీరా పాప మమ్మల్ని ట్రక్ చేసిందికి చాలా చాలా థ్యాంక్స్ ఇది మాకు లైఫ్ టైం ఎక్స్పీరియన్స్ ఇంత దూరం మేము ట్రావెల్ చేసి వచ్చిందే మిమ్మల్ని చూసి సహాయం చేయాలని சாந்தமா பேசிச்சு பாத்தியா மீரா பாப்பா எங்களுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு நாங்க தமிழ்நாட்டுல இருந்து பயணம் பண்ணி வந்ததே உங்களை பார்க்கணும் உங்களுக்கு உதவி பண்ணணும் தான் சரத்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்ணிருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன நிறைவா இருக்கு நீங்களும் உங்க அம்மாவும் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா வாழணும் சரத்து இல்ல உங்க ஆத்மா சொர்க்கத்துக்கு போய் சாந்தி அடையணும்னாலும் தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு அறிகுறி கொடுங்க இனிமேல் நாங்க இந்த இடத்துக்கு வரமாட்டோம் நீங்க அறிகுறி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து ஆத்மா சாந்தி அடைகிற பூஜையை நாங்க உடனே பண்ணுவோம் அங்கதான் நிக்கிறாங்க உங்களுக்கு வேணுமா உங்க ஆத்மா சாந்தி அடையணுமா அங்க நிக்கிறாங்க நான் பார்த்தேன் இங்க தான் நின்று இருந்தாங்க ஐயோ சரத்து எவ்ரிதிங் ஓகே தான் நீ பேச நீ சொல்றதா நின்று கேட்டுட்டு இருந்தாங்க சரத்து ఆత్మ శాంతి పూజ కావాలా మళ్ళీ అడుగుతాను మీకు ఆత్మ శాంతి పూజ కావాలా ఓ మై గాడ్ என்ன அர்த்தம் அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைகிற பூஜை பண்ணணுமான்னு கேட்டா ஆமா பண்ணுங்கன்னு சொல்றாங்க இப்போ இவங்களுக்கு இங்கிருந்து எந்த பிரச்சனையும் இல்லைல்ல தொந்தரவு இல்லைல்ல அதை கேளு
ఇప్పుడు మిమ్మల్ని ఎవరు కంట్రోల్ చేయలేదా? లేదన్నా. அப்போ ஓகே. அப்போ வந்து என்னன்னா இப்போ இவங்களுக்கு இங்கே தொந்தரவு எதுவும் இல்லை. இவங்க ஆன்மா சாந்தி அடையிறதுக்காக இவங்களுக்கு வந்து ஒரு பூஜை மட்டும் கேட்குறாங்க. அதான் அது நம்ம திரும்ப இன்னொரு நாள் வந்து தான் செய்யணும். ஆனால் இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம கிளியர் பண்ணி விட்டோம். ఓకే நம்ம వేరే யாரన్నా వచ్చి కూడా అది பண்ணலாம். அதுதான் பண்ணோம். మేము ఇప్పుడు మేము ఇక్కడ నుంచి పోతాము. మాకు రెస్పాన్స్ చేసేందుకు చాలా చాలా థ్యాంక్స్, ధన్యవాదాలు. హ్యాపీగా ఉండండి. உங்களோட மரணம் மோசமானது தான். யாருக்கும் இந்த மாதிரி மரணம் வரக்கூடாது. உங்களுக்கும் சரி, உங்கள் பொண்ணுக்கும் சரி. குறிப்பாக உங்கள் பொண்ணு இறந்து போனதை நினச்சி நான் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த அழகான மீரா குழந்தையோட ஆத்மா சொர்க்கத்தில் போயிட்டு வாழணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இங்கே இருக்க வேணாம், இங்கே இருக்காதீங்க. நீங்கள் நிறைய பேர் உங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கேருந்து போகிறது தான் நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆத்மா சாந்தி அடைகிற பூஜையை நாங்கள் பண்ணுறோம். நான் பேசுகிறது தமிழ் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவு தெலுங்குல உங்ககிட்ட பேசியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஹாப்பியாக இருங்க. மீரா பாப்பா பாய் பாய் பாய். போயிடலாம். இவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருந்ததே நம்ம பெரிய விஷயம். அவ்வளோதான் கைஸ், இதோடு இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறோம். மன நிறைவாக இங்கேருந்து நாங்கள் போகிறோம். பயத்தோடு இந்த இடத்துக்குள்ளே வந்தோம். இப்போ நிம்மதியோடு நாங்கள் வெளில போகிறோம். ஏதோ ஒரு விதத்தில் இங்கே இருக்க இந்த ஆத்மாக்களுக்கு உதவி பண்ணியிருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீராவோட அம்மாவும் இனிமேல்ட்டுக்கு இந்த இடத்துல பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம். ஆனால் இங்கே இருக்கிறதுமே அவங்களுக்கு ஆபத்து தான். பட் எனிவே இன்றைக்கி ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் 4 பேருக்கும் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதே ஃபீல், அதே த்ரில் உங்களுக்கும் அதே ஃபீல் கிடச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய இடத்துக்கு இப்போ போயிட்டுருக்கோம். தமிழ்நாடு இல்லாமல் ஆந்திரா, நார்த் இந்தியா, நார்த் ஈஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹாண்டட் பிளேசஸ்க்கு போயிட்டு நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கே தெரியும், யூடியூப்பில் ஒரு டஃபஸ்ட் கண்டென்ட்னா அது இந்த கோஸ்ட் கண்டென்ட் தான். நான் அதை 7 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். நிற்காமல் ஓடிட்டுருக்கேன் குதிரை மாதிரி. நான் குதிரை மாதிரி ஓடுறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் கொடுக்குற அந்த அன்பும் ஆதரவும் தான். ஸோ எப்பயும் போல் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் இல்லாமல் என்னால் இந்த கண்டென்ட்டை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணவே முடியாது. நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷன், நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிற அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ், இதுதான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ண வைக்குது. அண்ட் இங்கே நான் ஃபேஸ் பண்ணுற நெகட்டிவிட்டிஸ் கிட்ட இருந்தும் என்னால் வெளியே வர முடியுதுன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் தான் காரணம். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் எப்பயும் போல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யூடியூப்லேயே சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலிமா நீங்கள் ஏதாச்சும் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலிமா இப்படி பல்வேறு இடங்களுக்கு இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடியும், உங்ககிட்ட காசு இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மட்டும் பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள்லாம் வீடியோ பார்க்குறதே போதும். நீங்கள் கொடுக்குற லைக்கே எனக்கு பெரிய சப்போர்ட் தான். உங்ககிட்ட காசு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக இட் வில் பி a great help for us. பசங்கிட்ட 2-3 வார்த்தை கேட்டுங்கிறது உடனே கிளம்பும். கைஸ், ஆக்சுவலாக நீங்களே பார்த்துருப்பீங்க, மரண பயமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்னா நோ மூன்ட்டு அமாவாசை, அதனால தான் கொஞ்சம் பயங்கரமாக பேனிக் ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்து ரிஸ்க் தான். ஏன்னா எனக்கு அந்த கடைசி மூமெண்ட்டில் அந்த ஆத்மா வந்து தன்னைத்தானே அழிச்சிக்கும் போது என் உடம்புலாம் பயங்கர சூடாகிடுச்சு. ஏன்னா அந்த ரிச்சுவல் வந்து நான் தானே பண்ணேன். ஸோ அதனால் வந்து என்னையை ஸ்பெசிஃபிக்காக வந்து அதை அட்டாக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது பண்ணும்போது நான் ஒரு 3 வித்தியாசமான ஸ்பிரிட்டை வந்து நான் இந்த இடத்துல நான் பார்த்தேன். என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷன் மாதிரி வந்துட்டு போச்சு. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. மேபி அந்த குழந்தைய கொண்டு அந்த 4 பேரில் மீதி இருக்கக்கூடிய 3 பேர் வந்தாங்களா இல்லைங்களா? ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக மீதி இருக்கக்கூடிய எல்லா கெட்ட ஆத்மாவும் வந்துருச்சா எதுவுமே தெரியல. பட் எண்ட் ஆஃப் த டே என்ன பர்பஸ்க்காக வந்தோமோ அதை வந்து ஃபுல்ஃபில் தான் முடிச்சிட்டோம். மீராவும் அவங்க அம்மாவும் இப்போ சேஃபாக இருக்காங்க. பட் திரும்பவும் அவங்க வந்து ஒரு பூஜை மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முடிஞ்சால் நாமளே அதை பண்ணலாம். இல்லைன்னா வேறு யாராவது வந்து கண்டிப்பாக பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே நிற்கிறதே ரிஸ்க்கு தான். முடிஞ்ச சீக்கிரமாக இங்கே நாங்கள் கிளம்பிடணும். ஸ்டார்டிங் வந்து உள்ள வரப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டேன் நான். வெளியே வரப்போ மைண்ட்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு ஏதோ மூளைக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அட் எண்ட் லாஸ்ட்டில் வந்து இந்த பூஜைலாம் பண்ணி இந்த பூஜை பண்ணுறப்போ பயம். ஆனால் ஃபயர்ஸ் வந்து அவ்வளோ சொன்னார். பட் வந்து இவங்களாம் கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க, மச்சா பண்ணிடலாம், நம்ம வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப அந்த வார்த்தைகளாக சொல்ல முடியல.
ஸோ அவள் தான் கைஸ், நாங்கள் நினச்ச மாதிரி இன்னும் கூடிய விரைவில் பூஜை பண்ணத்துக்கு வருவோம்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்னும் ஹாப்பி எண்டிங்காக இந்த வீடியோ அப்போ நான் முடிக்கிறேன். பார்ப்போம். ஸோ கைஸ், எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த வீடியோவில் எனக்கு கிடச்சிது. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சைலண்ட்டாக தான் இருந்தேன். என்ன பேசுறது, ஏன் பேசுறது எதுவுமே எனக்கு சுத்தமாக தெரியல. ஃபுல்லாக பிளாங்க்கு. லாங்குவேஜ் இஷ்யூஸும் ஒன்று, நான் பேசுகிறது இவங்க யாருக்கும் புரியல. உண்டு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு மறக்க முடியாத அனுபவம் எனக்கு இந்த வீடியோவில் கிடச்சிது. எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். எறாக்கார கிளம்புறோம். அடுத்து ஒரு பயங்கரமான இடத்துல சூப்பரான ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லோரும் வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத் அண்ட் டீம். பூம். ஏய் ஒரே நிமிஷம், கண்ணாச்சு கரண்ட் என்னாச்சு? என்னையா போயிட்டாங்கயா? போயிடுச்சு. ஐயோ இது வந்து அதே மாதிரியே இருக்கீங்க. ஓ நம்ம வந்து பார்த்துட்டு போகிறாங்கய்யா. போ 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 இல்லைப்பா ஃபஸ்ட்டு ஜெகா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பெயினில் இருக்க நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபர் இறந்து போகும்போது தான் அதோட வலி என்னன்னு நிறைய பேருக்கு புரியும். இப்போ யாராக இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போதே அவங்களை கொண்டாடி தீர்த்துருங்க. இறந்து போன அப்புறம் நீங்கள் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. ஹாய் மீரா பாப்பா, ஆட்டலாட்டாமா?